நண்பர்களே, இது என்னோட பிசி. இதில என்ன பிரச்சனைன்னு சொன்னா, என்னோட 120 எஸ்எஸ்டி வந்து ஃபுல் ஆயிட்டுது. அதாவது சிஸ்டம் வந்து சரியான ஸ்லோவா இருக்கு. ஸோ, அத நான் அப்கிரேட் பண்ணணும். அதுக்காக இந்த 240 எஸ்எஸ்டி வாங்கினான். ஸோ, ஃபர்ஸ்ட் இதில நாங்க செய்ய வேண்டியது என்னோட பழைய எஸ்எஸ்டில இருக்கிற டேட்டாஸ் அண்ட் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாத்தையும் வந்து என்னோட புது எஸ்எஸ்டிக்கு நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ, இதான் என்னோட மெயின் எஸ்எஸ்டி. இதில விண்டோஸ் அண்ட் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த எஸ்எஸ்டிய தான் நான் க்ளோன் பண்ணணும். ஸோ, அதுக்கு நான் என்ன செய்றேன்னு சொன்னா, நான் எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ்க்காக ஒரு ஹார்ட் டிஸ்க் வந்து என்னோட பிசில வந்து நான் கொழியிருந்தேன் நான். ஸோ, அத நான் ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல என்னோட புது எஸ்எஸ்டிய நான் வந்து அட்டாச் பண்றேன். இப்ப நான் வந்து என்னோட புது எஸ்எஸ்டிய வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ, இப்ப நான் பிசி ஆன் பண்றேன். ஆன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னு சொன்னா, சம்டைம் வந்து எஸ்எஸ்டி வந்து காட்டாது. ஸோ, அதில வந்து நான் ஸ்டார்ட் மெனுல ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா, டிஸ்க் மேனேஜர் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா, அதில போயிட்டு உங்களோட டிஸ்க் வந்து லொக்கேட் ஆகாம இருக்கும். ஸோ, அந்த டிஸ்க்க வந்து ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா, அதில பார்த்தவைன்ற ஆப்ஷன் இருக்கும். அதில போயிட்டு உங்களோட புது டிஸ்க்குக்கு வந்து நேம் குடுத்தீங்கன்னு சொன்னா, உங்களோட மை பிசில வந்து டிஸ்க் வந்து ஷோ ஆகும். ஸோ, இனி நாங்க செய்ய வேண்டியது என்னோட பழைய எஸ்எஸ்டில இருக்கிற டேட்டாஸ் எல்லாத்தையும் நான் என்னோட புது எஸ்எஸ்டிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஹெஸ்லோ டிஸ்க் க்ளோன் என்ற ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ, அத நான் வந்து இன்ஸ்டால் பண்றேன். சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணீங்கன்னு சொன்னா, நீங்க எந்த டிஸ்க்க வந்து க்ளோன் பண்ண போறீங்கன்ட்டு ஒரு ஆப்ஷன் கேட்கும். நீங்க அதுக்கு உங்களோட பழைய விண்டோஸ் அண்ட் சாஃப்ட்வேர்ஸ் இருக்கிற டிஸ்க்க வந்து செலக்ட் பண்ணணும். அண்ட் உங்களோட டார்கெட் டிவைஸ் கேட்கும். இல்ல நீங்க புதுசா வாங்கின எஸ்எஸ்டிய வந்து செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு ஓகே குடுத்தீங்கன்னு சொன்னா, க்ளோனிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். உங்களோட ஃபைலோட சைஸை பொறுத்து க்ளோனிங் ப்ராசஸ் முடிய வந்து சொட்டு டைம் எடுக்கும். இன்னும் நீங்கள் ஸ்டோரேஜ் ஃபுல்லான பழைய எஸ்எஸ்டியை ஃபார்மேட் பண்ணிவிட்டு அதை எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் டிவைஸாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த எஸ்எஸ்டி வேணுமென்று சொன்னால் பயோவில் இருக்கிற வெப்சைட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. அண்ட் இது மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி வைங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.